நம்ம Terraform வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் still now? ஓகே, ஃபைன். ஸோ Terraform இன்ஸ்டலேஷன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு exe ஃபைல் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க ஸ்பெசிஃபிக் பாத்துல போட்டீங்கன்னா போதும். தட்ஸ் இட். நத்திங் நத்திங் மேஜிக். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு விண்டோஸ் மிஷின் வச்சிருக்கேன். விண்டோஸ்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அந்த சைட்டு போயிடுங்க. இது எல்லாமே நான் GitHub ரெபாசிட்டரி கொடுத்துருவேன். யூ கேன் ஸ்டார்ட் பில்ட் யுவர் லேப். ஓகே, ஸோ லேபுக்கு வந்து நீங்க உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க லேப்டாப்ல வந்து ஓகே, உங்க லேப்டாப்ல இருந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் யூஸ் யுவர் லேப்டாப் as லேப். ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது என்னவா இருக்கும் அப்படின்னா Terraform இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு டார்கெட் பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பீங்களா, நீங்க யூ மே கம் ஃப்ரம் AWS or Azure or GCP வாட் எவர் இட் இஸ், அது அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் லேபுக்கு தேவைப்படுறது. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி அந்த EXE பாத்துல போட்டுக்கலாம். இப்போ விண்டோஸ்ல காட்டுறேன். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட சிபி ஆர்கிடெக்சரை பொறுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஐ ஆல்ரெடி டவுன்லோடட் இட். ஸோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல தான் டவுன்லோட் ஆகும். சொல்லுங்க. சுரேஷ், ஆக்சுவலி ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம விண்டோஸ் மேக் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பண்ண முடியுது. ஆஹ் இப்போ லினக்ஸ் வந்து உபுண்டு சிஸ்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உபுண்டு டெஸ்க்டாப் இருக்கு அப்படின்னாக்கா அதுல இருந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் வந்து ஏடபிள்யூஎஸோ இல்லை அஷ்யூரோ வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா? இப்ப நீங்க உபுண்டு மிஷின்ல இருந்து அது ஓகே, அது என்ன ஜிவி மோடுங்களா இல்ல ஐ மீன் கிராஃபிக்? அது எனேபிள் பண்ணிக்கலாம். ஜிஐ யூஸ் சரி, பண்ணிக்கலாம். சரி, இப்ப ஜியோ இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப ஜியோ இருக்கும்போது உங்களால அந்த ப்ரௌசர்ல போயிட்டு ஏடபிள்யூஎஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்களா? பண்ண முடியும். அந்த அந்த உபுண்டு OS பண்ண முடியும்னா அப்ப ஆப்வியஸ்லி பண்ண முடியும் தான். அப்படி ஓகே. அப்படி இல்லைன்னா கூட ஜியோ இல்லைன்னு வச்சுப்போம். அந்த உபுண்டு டெஸ்க்டாப் ஓஎஸ்ல ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களால ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்ண முடியுங்களா? லைக் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் S3 எல்எஸ் போடுறேன் அப்படின்னா இட் ஷுட் புல் த S3 பக்கெட் லிஸ்ட். அது பண்ண முடியும் கண்டிப்பா. அப்போ ஆப்வியஸ்லி ஜஸ்ட் ஒரு ஒரு ஓஎஸ் தான் தேவைப்படுது. வேற எதுவும் ஏதோ ஒரு பேஸ் ஓஎஸ் தேவை, அவ்வளவுதான் ஜி. மத்தபடி பெருசா ஒன்றும் தேவையில்லை. அந்த இதுல டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க டெராஃபார்ம் வழியா ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, இட் சப்போர்ட்ஸ் எவ்ரிதிங். சரி, இப்போ நான் டவுன்லோட் தேங்க்ஸ். பண்ணிட்டேன். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல ஓகே, டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்னதா ஒரு EXE ஃபைல் ஒன்று இருக்கும். டெராஃபார்ம் EXE ஃபைல் ஒன்று இருக்கும். அதை நீங்க காப்பி பண்ணி ஒரு ஒரு ஸ்பெசிபிக் பாத்தில் நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள போயிட்டு நான் ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். இது நீங்க நாளைக்கு வரதுக்குள்ள இதை நீங்க பண்ணிக்கிங்க. ஓகே, அந்த இதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாத் மட்டும் நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ விண்டோஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், லைனக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், மேக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐ மீன் பாத் செட் பண்றது சொல்றேன். ஸோ அது எல்லாமே நான் GitHub ரெபாசிட்டரியில கொடுத்துருவேன். ஸோ விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் நீங்க பண்ணலாம். நான் இப்போதைக்கு இதில் பண்றேன். இப்போ பாத் செட் பண்ணிடுங்க. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாத்துல டெராஃபார்ம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து டெராஃபார்ம் வெர்ஷன் போட்டேன் அப்படின்னா எனக்கு டெராஃபார்ம் வெர்ஷன் வந்து தெரியணும். ஓகே, இப்படி இந்த டெராஃபார்ம் ஐஃபன் வெர்ஷன் போட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் நீங்க டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி லைனக்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைனக்ஸ் மிஷின் இருக்குன்னா அதுக்கு உங்க என்ன ஃபிளேவரோ அந்த ஃபிளேவருக்கு நீங்க கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு அந்த பாத்துல போட்டுருங்க. அந்த பின்ல அந்த மாதிரி எஸ்பின் அந்த இல்ல
பின்ல போட்டீங்க அப்படின்னா இட் வில் ஒர்க். ஓகே, அதுதான் மேக்குக்கும். ஓகே, சரி, இது வந்து டெராஃபார்ம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு இப்போ நீங்க டார்கெட் பிளாட்ஃபார்ம் பொறுத்து உங்களுக்கு இப்போ ஏடபிள்யூஸா இருக்கு அப்படின்னா ஏடபிள்யூசிஎல் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அஷூரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அஷூர் சிஎல் கண்டிப்பா இருக்கணும். ஜிசிபினா ஜி க்ளவுட் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இது ஏன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்டால் பண்றதுக்கு ஜஸ்ட் அதே தான், அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அதை போயிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏடபிள்யூஎஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் எல்லா ஃப்ளேவருக்கும் இருக்கும். விண்டோஸ்னா விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அஷூருக்கும் இருக்கு. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் மட்டும் காட்டுறேன். ஓகே, இது அஷூர் போனீங்கன்னா எஸ் ஆல் த ஃப்ளேவருக்கும் நமக்கு இருக்கு. ஸோ விண்டோஸ்னா வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஃபைல், த இன்ஸ்டலேஷன் ஃபைல் கிடைக்கும் இங்க. ஓகே, இங்க இருக்கு. ஓகே, இது பேஸ்ட் ஆன் சிபி ஆட்டோ போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேற ஒரு பெரிய விஷயம்லாம் இது இல்லை. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் அதை காட்டுறேன். சிஸ்டம் இஸ் ஸ்லோ. ஓகே, நான் ஏடபிள்யூசி இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிட்டேன், அஷூரும் பண்ணிட்டேன். நான் ரெண்டு இன்ஸ்டாலும் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் நத்திங், ஜஸ்ட் டபுள் பண்ணி இன்ஸ்டால் ஆகிடும். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். லைனக்ஸ் மேக்கா இருந்துச்சுன்னா கமாண்ட் அதுலேயே அவங்களோட டாக்குமெண்டேஷன்ல இருக்கும். ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிங்க. ஓகே, பெரிய விஷயம் இல்லை இது. ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் இட். ஓகே, சரி, நம்ம ஏன் இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஏடபிள்யூஎஸ் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏடபிள்யூஎஸ் போட்டுட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு வெரிஃபை பண்ணிக்க. எஸ் இட் இஸ் தேர். அதே மாதிரி அஷூர் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகே, அஷூரும் இருக்கு. ஓகே, ரெண்டு சிஎல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெராஃபார்ம் வந்து ஒரு டார்கெட் பிளாட்ஃபார்மை கம்யூனிகேட் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகுது. அப்படின்ற பட்சத்தில் டெராஃபார்ம் வந்து அந்த டார்கெட் பிளாட்ஃபார்மை உங்களோட ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்டை அத்தன்டிகேட் பண்ணணும். கரெக்டுங்களா? அந்த அத்தன்டிகேஷன் ப்ராசஸ்க்கு நமக்கு இந்த ஏடபிள்யூசிஎல் வந்து தேவைப்படுது. ஓகே, ஏடபிள்யூஸா இருக்கட்டும் அஷூரா இருக்கட்டும், ஒன்லி ஃபார் அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் இந்த சிஎல்ஏ தேவைப்படுது. மற்றபடி ரிசோர்ஸ் கிரியேஷன் எல்லாமே இட் இஸ் டேக்கன் கேர் பை டெராஃபார்ம் கோடு தான் பண்ணிக்க போகுது. ஓகே, ஸோ அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் மட்டும் we should have the CLI. Okay, any doubt? இதுல நம்ம அந்த ரீஜன் எப்படி செட் பண்றது? நம்ம அக்கௌண்ட்டையும் GitHub அக்கௌண்ட், AWS அக்கௌண்ட் நம்ம லேப்டாப்ல வந்து எப்படி கனெக்ட் பண்றது? ஓகே, இதே வந்து ஏடபிள்யூஎஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களோட ஐஏஎம் போயிடுங்க. இங்க ஐஏஎம் போயிட்டு உங்களுக்கும் யூசர் கிரியேட் பண்ணிக்கீங்க. ஓகே, யூசர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன குரூப்போ இல்லை என்ன பர்மிஷன், அட்மிஷன் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒன்று வரும், அதை நான் காட்டுறேன். இந்த செக்யூரிட்டி கிரெடிட்ஸ்ல போனீங்கன்னா இங்க கிரியேட் ஆக்சஸ் கீன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கமாண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து நமக்கு தேவைப்படுது ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் அப்படின்னு கமாண்ட் இருக்கு, அதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ எல்லாமே வந்து கேட்கும். அந்த இடத்துல நீங்க அந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீயை வந்து நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு ரீஜன் என்ன வேணுமோ செட் பண்ணிக்கலாம், இல்லை அதை அப்படி கூட விட்டுடலாம். இது ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் சிஸ்டம் வில் ஹாவ் யுவர் ஆக்சஸ் அண்ட் சீக்ரெட் கீ. ஸோ நீங்க டெராஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த சீக்ரெட் ஆக்சஸ் கீ வச்சு அது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, அஷூர் பொறுத்த ஓகே, வரைக்கும் நீங்க ஓகே. வந்து அதுல வேரியஸ் அஷூர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. பட் இப்போ இன்ஸ்டன்டா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா
நீங்க எவ்ரி டைம் நீங்க டெராஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அஷூர் லாகின் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா போர்ட்டலுக்கு எடுத்துட்டு போகும். இது ரீடைரக்ட் ஆகும் போர்ட்டலுக்கு. ஸோ அங்க வந்து நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது போயிடுச்சா. இங்க வந்து நான் அஷூரோட கிரெடென்ஷியல் கொடுத்தேன்னா அந்த டெம்பரரி கிரெடென்ஷியல் வந்து உங்களோட லோக்கல் டெஸ்க்டாப்ல ஸ்டோர் இருக்கும். ஸோ அதை வச்சு டெராஃபார்ம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நாட் ஓன்லி திஸ் மெத்தட், நமக்கு இன்னும் அந்த கிளைண்ட் சீக்ரெட்ஸ்லாம் வச்சு பண்ற மாதிரிலாம் இருக்கு அஷூர்ல. ஸோ அதெல்லாம் நம்ம பட் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அஷூர் பேக்ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். அது வந்து பியூர் அஷூர் ஓரியன்ட். ஓகே, டெராஃபார்ம் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க எந்த அப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்கன்றது நீங்க சூஸ் பண்றது தான். ஓகே, அது நீங்க டெராஃபார்ம் கிட்ட சொல்ல போறீங்க அவ்வளவுதான். இனி வந்து இதை யூஸ் பண்ணிக்கப்பான்னு சொல்ல போறீங்க அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதை நான் ஒரு வாட்டி காட்டுறேன். ஓகே, ஸோ எஸ். ஸோ சப்போஸ் ஏடபிள்யூ யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா நான் சொன்னதை பண்ணிடுங்க. ஓகே, ஓகே ஃபைன். ஓகே. ஸோ லேப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த கிட்டப் ரெபாசிட்டரியில் உங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்கும். ஸோ இந்த கிட்டப் ரெபாசிட்டரி இதான் வந்து நம்மளோட ரெபாசிட்டரி. இப்போதைக்கு ஆக்சஸ் இருக்காது, இன்னைக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 1, டே 2, டே 3ன்ற ஃபோல்டர் வைஸாக உங்களுக்கு வந்து நான் போட்டுருவேன். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே வந்து டே 2ல இருந்து நான் எடுக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடும், கோடும் அதில் வந்துடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஆன்சர் டெராஃபார்ம் கோடு, ஜஸ்ட் சிம்பிளான கோடு இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்காக, மற்றபடி எதுவும் இருக்காது. இதுல வந்து ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். எப்படி டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்றது, ஏடபிள்யூஎஸ் அஷூர் சிஆர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, கான்ஃபிகர் பண்றது எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன். இதை வச்சு ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. ஜிக்ளோட ஜிசிபி இருக்குன்னா ஜி ஜிக்ளோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸோ நம்ம எவ்ரி செஷன் எவ்ரி டே வந்து ஒரு செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாலேஜ் செக் இருக்கும். அந்த நாலேஜ் செக் எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த 1.5 hour or 2 hours நடக்கிற நம்ம கவனிச்ச விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லாத டவுட்ஸ் இருக்கான்னு இது வந்து தெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நான் பதில் தெரிஞ்சுதுன்னா வி ஆர் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால எவ்ரி செஷன் வி வில் ஹேவ் த நாலேஜ் செக். ஓகே, ஸோ இப்போ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் ஐஏசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் அப்படின்னா என்ன? to for சும்மா சொல்லுங்க. automate the infrastructure. ஆட்டோமேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை வச்சு? ஒரு Scripting. ஒரு ஒரு கோடு through the வச்சு. மேனுவலா manual process. நடக்கக்கூடிய Through the manual process. மேனுவல் ப்ராசஸ கோடு மூலயமா பண்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐஏசி. ஓகே, ஓகே. அப்ப நம்ம நம்ம லைக் என்னென்னலாம் ஸ்கிரிப்டிங். ஐஏசி டூல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு? லைக் ஸ்கிரிப்டிங், எஸ். ஸோ ஐஏசி டூல்ல என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு? உங்களுக்கு என்னென்ன ஐஏசி டூல்லாம் தெரியும்னு கேட்டா என்ன சொல்றீங்க? Ansible. டெராஃபார்ம், கிளவுட் டெராஃபார்ம், ஃபார்மேஷன், ஆன்சிபிள், இது எல்லாமே வந்து ஐஏசி டூல்ஸ். சூப்பர். சரி, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் பண்ணணும், அப்புறம் அந்த அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு யூஸ் கேஸுக்கு இந்த ஐஏசி டூல்ல இருந்து எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஆன்சிபிள். Ansible, Chef. ஆன்சிபிள். ஓகே, பிகாஸ் எஸ், ஆன்சிபிள் செஃப் தட் இஸ் த பெஸ்ட் டூல். நம்ம டெராஃபார்மோ இல்லை கிளவுட் ஃபார்மேஷனோ கூகுள் டெப்ளாய்மெண்ட்லாம் வந்து சூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் தட் இஸ் பியூர்லி ஃபார் த பியூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், த ஸ்டாட்ஸ் பில்ட் பண்றதுக்கான இதுதான். ஓகே, ஓகே ஜி. ஸோ இன்னைக்கு நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டோம், பிகாஸ் எனக்கு ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிறதால நான் ரொம்ப வேகமா போயிட்டேன். பட் நாளில இருந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஸ்லோவா தான் போவேன். இன்னைக்கு அது போர் அடிச்சிடுன்றதுக்காக ஃபாஸ்டா போயிட்டேன். நாளைக்கு வந்து ஒரு ஒரு டாபிக் பார்க்கும்போதும் வித் லேபோட டீட்டெயிலா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, டெராஃபார்ம் கோடு எழுதுறதுக்கு நம்ம டெராஃபார்ம் கோடு எழுதுறதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, ஐடின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எந்த சூஸ் பண்ணலாம், அந்த ஐடியை பத்தி ஒரு ஒரு பேசிக்கா உங்களுக்கு புரிய வச்சிடுறேன், அது எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்றது. ஸோ தட் நான் அந்த டூலை வச்சு நீங்க கோடு எழுதிக்க முடியும். அதான் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்புறம் பேசிக்ஸ், டெராஃபார்மோட பேசிக்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஓகே, அது சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், அதோட பிளாக்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ்? இஃப் நோ வி கேன் So, க்ளோஸ் த செஷன் டுடே. இப்போ ரமேஷ், நீங்க நம்ம நாளைக்கு ஃபுல்லாவுமே அந்த இன்ஸ்டன்ட் ஏடபிள்யூஎஸ் வச்சு தான் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நீங்க எடுப்பீங்களா இந்த இது? இல்ல 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 இல்ல, ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷூர் ரெண்டுமே கண்டிப்பா இருக்கும்.
நான் ஒரு ஓகே விஷயம் ஏடிஎஸ் சொல்றேன் அப்படின்னா அதே விஷயம் வந்து அஸ்வினி நான் சொல்லுவேன். கூட வந்து அஸ்வினை காட்டுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்க இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் டெராஃபார்ம்ன்றது காமன் லாங்குவேஜ், ரைட்? நீங்க டெராஃபார்ம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எதனால கூட எழுதிக்கலாம். டார்கெட் பிளாட்ஃபார்ம் பத்தி கவலை கிடையாது. அது ஏடிஎஃப் எழுத முடியும், அஸ்யூரன் எழுத முடியும், ஜிசிபினாலும் எழுத முடியும். என்ன ஒரே விஷயம் அப்படின்னா நீங்க அந்த டார்கெட் பிளாட்ஃபார்ம் பத்தின புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எழுத முடியும். அதான் மேட்டர். ஓகே, மற்றபடி டெராஃபார்ம்ல சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து டிட்டோ. நீ எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் அப்படியே தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, அது உங்களுக்கு நாளைக்கு புரியும் என்ன என்ன நான் சொல்றேன்றது. வேற? ஓகே ஓகே, சூப்பர் ஜி. ஓகே, அப்போ இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் வி கேன் வைண்ட் ஆஃப். பட் நாளைக்கு ஷார்ப்பா 7:30 ஜாயின் பண்ண மாதிரி. பிகாஸ் நாளையில இருந்து நமக்கு கொஞ்சம் ஆஹ், என்ன சொல்றது, டைம் கிடைக்காத மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இங்க நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, சிலதெல்லாம் புரியாது, நம்ம திருப்பி ரிப்பீட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 7:30 ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஜி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வில் மீட் டுமாரோ. பை. தேங்க்யூ தேங்க்யூ. பை Thanks. Thank you. தேங்க்ஸ்.